ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பலன்கள்ல உங்களோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்ல ஏமாற்றம் அடையாமல் நிம்மதியா இருக்க போறீங்க, அதான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, ஆனா ஏமாற நல்லா தெரியும் இல்லையா? ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க. அன்பு, காதல், திருமண வாழ்க்கை, இந்த 3 விஷயத்துலதான் கும்பராசிக்காரங்க கிட்டத்தட்ட 80% ஏமாற்றப்படுறீங்க. கும்ப ராசிக்கும் பொருந்தும், இது கும்ப லக்னத்துக்கும் பொருந்தும். இந்த 3 விஷயத்தால அதிகமாக ஏமாற்றப்படுவது நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள். ஏன்னா உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது கோவில்ல அம்மனுடைய சிலையோ அல்ல நம்முடைய தெய்வங்களுடைய எந்த விதமான தெய்வமா இருந்தாலும் சரி சிலைகள் உள்ள இருக்கும். ஆனா எல்லா விதமான அத்தனை விதமான ஒரு வைப்ரேஷன் வச்சிருக்கிறது யாரு? நம்ம மேல உள்ள கலசம், கோவில் கலசம் தான். கீழே உள்ள அம்மனுக்கே ஃபுல் வைப்ரேஷன் கொடுக்கறது யாரு? கோவில் கலசம். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல கும்ப ராசியோ கும்ப லக்னத்துக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்? கவலைப்படாம இருக்கலாம். அவன் பார்த்துக்குருவான். ஒரு படத்தை சொல்லுவாங்களே, மேல இருக்கவன் பார்த்துக்குருவான், மேல இருக்கவன் பார்த்துக்குருவான் மாதிரிதான் எல்லா சுமையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்ககிட்ட சுமையை கொடுத்துட்டு அசால்ட்டா இருப்பாங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரியான முறையில பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது லாபம் எதிர்பார்ப்பீங்கன்னா கிடையாது. காதல்லே அப்படித்தான். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க அன்பு 4 வார்த்தை ஒரு பேசிடக்கூடாது. நல்லா பேசி அன்பு வச்சிருக்கேன், காதல் பண்றேன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க அப்படியே ஈர்த்து கொள்வீங்க. ஏன்னா உங்களுக்கு பொதுவாகவே நீங்க காற்று ராசி. உங்களுக்கு காதல் சொல்றவங்க என்ன ராசிங்கிறத நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. நீங்க அப்படியே காற்று போல் பறந்து அவங்கள போய் அப்படி ஈர்க்கலாம் நினைப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு கதவை போட்டிக்கிடுவாங்க. கதவை போட்டு நீயும் வேண்டாம், உன் உறவும் வேண்டாம் அப்படின்னு உங்களை அசால்ட்டா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க மனதளவில் டிப்ரெஷன் ஆகி உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிக்காட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க. உங்களுக்குள்ள அவ்வளவு திறமை, அவ்வளவு அற்புதமான நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனா கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? உங்களை குத்தி காமிச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நிலைகள் எல்லாமே மாறுவதற்கு முதல் மாதமாக நீங்கள் இந்த 2026 மார்ச்சை எடுத்துக்கலாம். யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை விலக்கி வச்சாங்களோ தேடி வரப்போறாங்க. நீங்க அசால்ட்டா என்ன பண்ணலாம்? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆனா தேடி வர்றவங்க வேணுமா வேண்டாமா, இல்ல உண்மையிலேயே தேடி வர்றாங்களா, இல்ல இன்னும் உங்கள்கிட்ட இருக்க வைப்ரேஷன் எடுக்க வராங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்டா அவங்க எப்ப வர்றாங்க, இந்த மார்ச் மாசத்துக்குள்ள வந்தாலும் சரி, மார்ச் மாசத்துக்கு அடுத்து வந்தாலும் சரி, அவங்க வந்த நேரத்தை நோட் பண்ணிட்டு எனக்கு உடனே நீங்க என்ன பண்ணுங்க? வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. இந்த மாசமே வந்துட்டு என்ன பண்ணணும்? கட்டாயமா எனக்கும் அனுப்பணும். உங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய நம்மளுடைய சேனலுக்கும் உங்க கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஐயா நீங்க சொன்ன மாதிரி வந்தாங்க, அண்ணே நீங்க சொன்ன மாதிரி வந்தாங்க அப்படின்னு உரிமையா என்ன பண்ணணும்? நீங்க என்கிட்ட சொல்லணும். ஏன்னா வருவாங்க அப்படிங்கிறத நான் கோச்சாரகரங்கள் ரீதியாக நான் கணக்கிட்டு உங்களை சொல்லியிருக்கேன். அப்ப வந்துட்டா நீங்க என்ன பண்ணணும்? ஆமாங்க, இனி ஏமாத்துறவன் ரொம்ப நாள் என் ஃப்ரெண்ட்ஸு, நானும் அவனும் அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸு, என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், தன்னுடைய தவறை உணர்ந்து என்கிட்ட வர்றான், அது உண்மையா பொய்யா தெரிஞ்சுக்கணும்னு கேட்கலாம். என்னோட பாசக்கார மனைவி என்னை விட்டு கோச்சிட்டு போயிட்டா, என்னை எந்த அளவுக்கெல்லாம் பழி வாங்கணுமோ பழி வாங்கிட்டா, இப்ப திருந்திட்டேன்னு சொல்லி தேடி வர்றா, ஏத்துக்கிறவா வேண்டாமா கேட்கலாம். நான் விரும்பி உருகி காதலிச்ச என்னுடைய அன்பு கணவர் என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப தேடி வர்றாரு, ஏற்றுக்கிறவா வேண்டாமா? கண்டிப்பா கேட்பீங்க. ஏன்னா உங்களை சுயநலமாக பயன்படுத்துற அத்தனை சுயநலவாதிகளும் உங்களிடம் சரணடையக்கூடிய காலம் இந்த மார்ச் மாதம். அந்த அளவுக்கு கிரகம் வலிமையா இருக்கு. உங்க சுய ஜாதகம் மட்டும் 100% இதுக்கு சாதகமா இருந்தா சாதிப்பவர் நீங்களே, சோதனை அவர்களுக்கே. ஓகேவா? சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்?
தன்னம்பிக்கையுடன் இருக்கலாம். அதுக்கடுத்து இந்த பொருளாதார விஷயம் பெரிய பிரச்சனைங்க. கொடுத்த இடத்துல பணம் வரல, குடும்பத்துல நிம்மதி இல்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த பொருளாதார பிரச்சனை சிக்கி தவிக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருந்தால் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகத்தில் அமர்ந்திருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் விருச்சகத்தில் அமர்ந்திருந்தால் விட்டு போன அத்தனை பொருளாதாரமும் உங்களுக்கு தேடி வரும். நீங்க ஒரு வேலையை பார்க்குறீங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரு 50,000மோ இல்லை ஒரு 10,000மோ அப்படின்னா 10 மடங்காக உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் நான் சொன்ன இடத்துலலாம் சுய ஜாதகத்துல இருந்தா அப்படியே 10 மடங்காக வரும். சனி பகவான் சொன்ன இடத்துல இல்லைன்னா நீங்க உழைச்ச உழைப்புக்கு கிட்டத்தட்ட 5 மடங்கு வரும். ஓகேவா? 10 5 அப்படிங்கிறத யார் உறுதி பண்ண போறா? உங்க சுய ஜாதகம் உறுதி பண்ண போகுது என்பது உண்மை. சரி, இவ்வளவு நன்மை இவ்வளவு உண்மை, ஓகே. என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஏன்னா எப்பவுமே நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும், வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா இருட்டுன்னு ஒண்ணு இருக்கும், நன்மைன்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப துன்பத்தை நம்ம என்ன பண்ணணும்? துரத்தணும்னு நினைச்சா கவனம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். அப்ப கவனம் அப்படின்னா என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் கோச்சார கிரக ரீதியாக. அப்ப நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கூடாது, யாருடைய குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது. யாராவது புலம்பி அழுது உருண்டு பிறண்டு வந்து அவங்களுடைய கவலையை சொல்ல வந்தா பெட்ல படுத்தவங்க எந்திக்கவே கூடாது. அவங்க போன போய் வெட்டி பாருங்க, ஐயா போயிட்டாங்க அப்படின்னு எந்திக்க. ஏன்னா இருக்கிற சுமையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஜம்முன்னு போயிடுவான், நீங்க கம்முன்னு உட்கார்ந்துட்டே தான் இருப்பீங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க இந்த மாதத்தில் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நினைத்தால் துர்க்கை அம்மன் வழிபாடு தொல்லைகளையும் துன்பங்களையும் துரத்தி அடித்து இன்பங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய செயல்பாடாக இருக்கும் என்பது உண்மை.